ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யக்கூடிய குருமா ரெசிபி தாங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்திடலாம். இது செய்முறை எப்படின்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சிடணுங்க. நைட்டு ஊற வச்சிங்கன்னா தான் காலையில் வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஊற வச்ச பச்சை பட்டாணி குக்கரில் சேர்த்துட்டு கூடவே 2 உருளைக்கிழங்கு, ஒரு 4 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு உப்பு கூடவே சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 விசில் மட்டும் வைங்க. இப்போ 3 விசில் 4 விசில் வச்சோம் அப்படின்னா பட்டாணி ரொம்ப குழஞ்சிடும். மறுபடியும் நம்ம குருமா வைக்கும் போது வேக வைக்கணும் இல்லைங்களா? அதனால் 2 விசிலோடு நிறுத்துறீங்க. அப்புறம் குருமா வைக்கும் போதும் வேகும், அதில் நம்மளுக்கு ஈக்குவலாக ஆகிடும். பட்டாணி வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கணுங்க. இதெல்லாம் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள். இப்போ அதிகமான குவான்டிட்டியில் செய்யும்போது நம்ம இன்னும் 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இந்த குருமா ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இது டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. நம்மளுக்கு பட்டாணியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதுங்க. இப்போ உருளைக்கிழங்கையும் தனியாக எடுத்துகிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் குருமாவுக்கு. நம்மளுக்கு குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரு பச்சை மிளகாய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம தக்காளி சேர்க்கணும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பட்டாணி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி தான் சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோங்க. இது ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு பிறகு நம்ம கை விடாத கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க, அப்படி இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச பட்டாணியை நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பட்டாணி வேக வச்ச தண்ணியே நீங்கள் அதில் சேர்த்துக்கலாங்க, அதை வீணாக்க வேண்டாம். இப்போ காரத்துக்கு வீட்டு மிளகாய் தூளும் மட்டன் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் வீட்டு மிளகாய் தூள் இன்னும் 1 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம். காரம் மட்டும் நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்போவுமே போட்டுக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு காரம் அதிகமாக சாப்பிட்டா பிடிக்கும், ஒரு சிலருக்கு காரம் கம்மியாக சாப்பிட்டா பிடிக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாமளாக தான் கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சு இல்லைங்களா, அதையும் கட் பண்ணி அந்த குருமாவிலே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம 2 விசில் வச்சு இறக்குறது எதனால கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்ததுக்கு பிறகும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லாவே வேகும் இல்லைங்களா, அப்போவும் இன்னும் மீதியும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். அதனால தான் 2 விசிலே நம்ம இறக்கிறது. இப்போ தேங்காய் சிறிதளவு எடுத்துக்கோங்க. அரை மூடியில் பாதி தேங்காய் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம குருமாவில் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்போது இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை இல்லைனாலும் நீங்கள் கடல மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு கரைச்சி சேர்த்திங்கனாலும் குருமா திக்னஸ் கொடுக்கும். இருந்தாலும் அந்த முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றும் போது கொடுக்கக்கூடிய டேஸ்ட்டு பொட்டுக்கடலைக்கும் சரி இல்லை கடல மாவுக்கும் சரி அந்த சுவை வராதுங்க. முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கொதிக்க வச்சோம் அப்படின்னா குருமா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதன் பிறகு நீங்கள் சப்பாத்தி, பூரியோ இல்லை இட்லியோ தோசையோ நம்ம விருப்பம் ஏதோ அதை நீங்கள் செய்து இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு முறை நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். இது கஷ்டமானது எதுவும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு குருமா ரெசிபி தாங்க. மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி பரிமாற வேண்டியது தாங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா திக்காக கலர்ஃபுல்லான பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்த குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட் வைஸு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஆசைக்காக 2 பூரியும் மற்றது எல்லாமே சப்பாத்தி தாங்க, பசங்களுக்காக மட்டும்தான் அது. இப்போ சப்பாத்தி பூரி 2த்துக்குமே இந்த குருமா மேட்சிங் அவ்வளோ நல்லா இருந்தது.
இப்போ சப்பாத்தியும் பூரியுமே ஒரு பிளேட்டில் வச்சுருக்காங்க. ரெண்டுத்துக்குமே மேட்சிங் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ பூரியும் சரி சப்பாத்தியும் சரி சாஃப்டாக அவ்வளோ சுவையாக இருந்துச்சுங்க. நம்ம 1 ஹவர் முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சுட்டு குருமா ரெடி பண்ணோம் அப்படின்னா சப்பாத்தி பூரி ரெண்டுமே சாஃப்டாக செய்யலாங்க. இந்த குருமாவோட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.